குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். பொள்ளாச்சி அருகே உள்ள பொன்னாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அசோக்குமார், வழக்கறிஞர். கோவை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளராக உள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பொள்ளாச்சி வடக்கேபாளையத்தில் பேனர்கள் வைக்கப்பட்டது. அப்போது அதை போலீசார் அகற்றினர். நேற்று முன்தினம் அதே இடத்தில் கண்ணீர் அஞ்சலி பேனர் வைக்கப்பட்டிருந்தது. அதை விசிக மாவட்ட செயலாளர் அசோக்குமார் பார்த்தார். பொள்ளாச்சி கூடுதல் எஸ்பி சிருஷ்டி சிங் ஐபிஎஸ்க்கு உடனே போன் செய்தார். நாங்கள் பேனர் வைத்தால் போலீசார் அகற்றுகிறார்கள். அங்கு கண்ணீர் அஞ்சலி பேனரே வைத்துள்ளனர். அதற்கு யார் அனுமதி கொடுத்தது? அதனால் விபத்து ஏற்படாதா என அசோக்குமார் கேட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. சிருஷ்டி சிங்கை அசோக்குமார் தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து காலை கட் செய்தார் சிருஷ்டி சிங். கோவை மாவட்ட எஸ்பி கார்த்திகேயனிடம் நேற்று புகார் அளித்தார். எஸ்பி அறிவுரைப்படி பொள்ளாச்சி கிழக்கு போலீசிலும் சிருஷ்டி புகார் அளித்தார். இதையடுத்து பொள்ளாச்சி கிழக்கு போலீசார் வழக்கு பதிந்து அசோக்குமாரை நேற்றிரவு கைது செய்தனர். பெண்ணை இழிவுபடுத்தி பேசுதல், மிரட்டல் விடுத்தல், ஆபாச வார்த்தைகளால் திட்டுதல் ஆகிய 3 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். கைது செய்யப்பட்ட அசோக்குமார் எங்கே இருக்கிறார் என்பது தெரியாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இந்த பரபரப்புக்கு இடையே பொள்ளாச்சி நீதிபதி வீட்டில் இரவோடு இரவாக அசோக்குமாரை போலீசார் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் போலீஸ் அதிகாரி சிருஷ்டி சிங்கை கண்டித்தும் புகாரை வாபஸ் பெற கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பொள்ளாச்சி பஸ் நிலையத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நேற்று 2 நாட்களுக்கு முன்பு ஒரு ஃப்ளக்ஸை வச்சுருக்கிறாங்க. அதை எடுக்க சொல்லி எங்களுக்கு மட்டும் ஃப்ளக்ஸ் எடுக்க சொல்லி நீங்கள் சொல்லுகிறீங்க. ஆனால் மற்றவர்கள் வைக்கிறதுக்கு அனுமதி எப்படி கொடுக்குறீங்க என்று இங்கே இருக்கின்ற காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களிடத்தில் தொலைபேசி தொடர்பில் பேசியிருக்கிறார். ஆனால் அவருடைய இருவருக்கும் ஒரு வாக்குவாதங்கள் நடந்திருக்கின்றது. ஆனால் இங்கே இருக்கின்ற துணை கண்காணிப்பாளர் அவர்கள் வட மாநிலத்திலிருந்து வந்தவர். அவருக்கு சரியான முறையில் மொழிபெயர்ப்பு சொல்லவில்லை என்று அறியப்படுகிறது. தவறான புரிதலோடு எங்கள் மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்து நேற்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு சமூக நீதி ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தில் காவல்துறையில் இருக்கின்ற RSSனுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கிய சில காவல்துறை அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அவர்களை களையெடுக்க வேண்டும். அவர்கள்தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி ஆட்சிக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தி தருவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கண்டிக்கின்றோம். உடனடியாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய அந்த அம்மையார் அவர்கள் உடனடியாக அந்த வழக்கை, எங்கள் மாவட்ட செயலாளர் மீது போட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம்.